ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ என் கூட சேர்ந்து இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். எனக்கு எங்கள் அம்மா வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு இந்த லீவுக்கு வந்திருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு 2 வீக்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்பப்போ குக்கிங்கும் நடந்துகிட்ருக்கு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கேசரி அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் அம்மா வந்து நம்மளுக்கு பிடிக்காத டிஷ்ஷை கூட பிடிச்ச மாதிரி செஞ்சு தர அளவுக்கு சூப்பராக குக் பண்ணுவாங்க. நிறைய டிப்ஸோடு தான் இன்றைக்கி சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். அது என்னன்றது அம்மா ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோவில் வரதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் இன்றைக்கி ஆடியோ மட்டும்தான் நம்ம கேட்க போகிறோம். சரி அம்மா, இதில் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க? அளவு நீங்கள் பர்ஃபெக்டாக சொல்லுவீங்கன்னு தெரியும். ஸோ சொல்லிவிடுங்க நீங்களே. அனைவருக்கும் வணக்கம். ரவா கேசரி செய்கிறதுக்கு 1 கப் ரவை, 1½ கப் சர்க்கரை, சிறிது முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, ஏலக்காய் பொடி, அதாட்டி ஏலக்காய் வறுத்து பொடிச்சுக்கணும். நெய் ஒரு 150 கிராம், 200 கிராம் கூட விடலாம். 150 கிராம் கணக்கு வச்சுக்கணும். தண்ணீர் வந்து 1 கப் ரவைக்கு 3 பங்கு, சில ரவைக்கு 4 பங்கு வைக்க வேண்டியது வரும். ரவையை பொறுத்தது. இது ரோஸ்டட் ரவாமா? இது வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய. அப்போ 4 கப் வச்சுக்கலாம். இப்போ வெள்ளையா இருக்கும்ல, இந்த மாதிரி ரவை இருக்கும்ல வெள்ளையா, அதுக்கு எவ்வளவு ஊத்தலாம்? அதுக்கு 3 கப் ஊற்றலாம். ஸோ அதுக்கு 3, நல்லா ரோஸ்டட் ரவைனா 4 கப் ஊற்றலாம் இல்லையா? ஆமாம். சரி, ஓகே. அது ரெண்டு வந்து ஒன்று குங்குமப்பூ, அது ஆப்ஷனலா? ஆப்ஷனல். அது வேணும்னா பாலில் கலந்துட்டு ஊற்றி விட்டுக்கலாம். அவசியம் இல்லை, தேவைன்னா விட்டுக்கலாம். அப்புறம் அந்த ரவையிலேயே அன்னாசி பழமோ அன்னாசி பழம் எசன்ஸோ விட்டதுன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் செய்யலாம். அது நம்ம விருப்பம்தான். சரி, ஓகே. எனக்கு வந்து இன்னொரு நீங்கள் எப்பவும் வச்சுருப்பீங்க ஒரு டிப்பு. இப்போ ஏலக்காய் பவுட்ரு, இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உள்ளே இருக்கிற அந்த விதை மட்டும் எடுத்த பவுட்ரு. ஸோ இது வந்து நல்லா நைஸாக அரைக்கணும், இல்லை முழு ஏலக்காவே பவுடரா அரைக்கணும்னா என்ன பண்ணணும்? முழு ஏலக்காவை லேசாக வறுத்து, பசங்க வந்து இந்த வெளியில இருக்க தோல்லாம் எடுத்து வாயில பட்டுச்சுன்னா தூக்கி போடுவாங்க. அதுக்காக பவுடரா எப்படி பண்ணணும்? பவுடர் வறுத்துக்கணும். வறுத்துட்டு அது கூட ஆறின உடனே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடிச்சுட்டு நல்லா பொடிஞ்சிரும், எடுத்து வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாமா? பண்ணலாம். பேன் சூடாயிடுச்சு. என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு? நெய் 2 டீஸ்பூன் 2½ டீஸ்பூன் விட்டுக்கலாம். நெய் உருகியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? முந்திரி திராட்சையை வறுக்கணும். இது வறுத்துட்டு இருக்கட்டுமா? இப்போ நீங்க வந்து உங்களை பத்தி எங்க சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எங்க பிறந்தீங்க, வளர்ந்தது, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் அப்படியே லைட்டா. நான் வந்து திருநெல்வேலியில் பிறந்தேம்மா. திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரநல்லூர்ன்ற ஊரில் பிறந்தேன். நாகர்கோவில் எங்களுக்கு சம்மந்தம் உண்டு. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது நாகர்கோவில். நான் 1980ஆம் வருஷம் அங்கே சென்னைக்கு வந்தேன். நான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ரிட்டையர்ட் ஆகி இப்போ இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு யூஎஸ் நீங்க பல வாட்டி வந்திருக்கீங்க இல்லையா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க வந்து 3 இடத்தையும் பார்த்துருக்கீங்க. கிராமத்தையும் பார்த்துருக்கீங்க, சிட்டியை பார்த்துருக்கீங்க, சூப்பர் கண்ட்ரியும் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன மாதிரி உங்களுக்கு தோணுது? எல்லா அனுபவங்களும் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லா இடங்களிலும் உள்ள அனுபவங்களும் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லா இடமும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ஓகே. இதை எடுத்துடலாம்ல? எடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வறுத்த ரவையா இருந்தாலும் லேசா வறுத்தா தான் அதனுடைய வாசனை வரும். சரி. என்ன வறுக்காத ரவையை கூட கொஞ்சம் நேரம் கிளறும். கலர் சேஞ்ச் ஆகணுமா? கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், லேசா வரும். இது ஒருவேளை நம்ம வறுத்தோம்னா அந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாம இருக்குமா? அப்படி ஏதாவது வறுத்தா கூட லம்ஸ் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம தான் சரி பண்ணிக்கணும். எப்படி சரி பண்ணுவீங்க? நெய் இருக்குல்ல, நெய்யை எடுத்து விட்டு கிளறி கொடுத்தா அந்த லம்ஸ் எல்லாம் உடஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் தண்ணீர் விட்டு கொதிக்க விடாது. இன்னைக்கு நம்ம வந்து 1 கப்பு நல்லா வறுத்த ரவைக்கு எவ்வளவு தண்ணி எடுத்துருக்கோம்? 3 to 4 ஊற்றலாம். 4 ஊற்றிருக்கேன்.
போட்டுலாமா? போட்டு கொஞ்சம் மூடி வச்சிரு. எப்போ அப்போ கலர் சேர்க்கணும்? கலர் இப்போ கூட சேர்க்கலாம், சக்கரை போட்ட பிறகு சேர்க்கலாம். சரி, ஓகே. கலருக்கு நம்ம இன்னைக்கு என்ன சேர்க்க போறோம்? ஜென்ரலா வந்து கேசரின்றது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதை பயன்படுத்த வேண்டாம், கெமிக்கல் சேர்க்க வேண்டான்ற பட்சத்தில் நம்ம வேற கலர்னா நம்ம சமையல் அறையில் இருக்க மஞ்சள் தூள் கூட நான் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் நானும் மஞ்சள் தூள் தான் போடுவேன். ஆனா வந்து பாத்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கு டவுட் வரும். இப்போ மஞ்சள் தூள் போடுறதுனால ஸ்மெல் ஏதாவது? எந்த ஸ்மெல்லும் வராது, எந்த ஸ்மெல்லும் தெரியாது. உடம்புக்கும் நல்லது. லைட்டா தேவையான குங்குமப்பூ இப்பவே போட்டுக்கலாம். போட்டுக்கன்னா அதை கரைஞ்சிரும், கலர் அதுவும் கலர் கொடுக்கும். எந்த ஸ்வீட்டு செய்தாலும் அடிகனமான பாத்திரத்தில் செய்தோன்னா ஸ்வீட்டு நல்லபடியாக வரும். ஏன்னா லைட் வெயிட்னாக்கா தீ வந்து அரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹெவி பாட்டம் வந்து அடி பிடிக்காம கொஞ்சம் ஈஸியா ஆக்கி விட்டுருவாங்க. இது வெந்துருச்சாமா? இது ஒரு முக்காப்பதான் வந்திருக்குமா? நெக்ஸ்ட் சர்க்கரை போட்டுருவோம். சர்க்கரை போடலாம். இது வந்து 1.5 கப்பு. ஸ்வீட்டு நிறைய வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒன்றுக்கு ஒன்று அப்படி போட்டுக்குவாங்க. வேண்டான்னு நினைக்கிறவங்க. ஆனால் ஸ்வீட் வேணும்ல, ஸ்வீட்னா ஸ்வீட்டாக இருந்தால் தானே நல்லா இருக்கும். வெந்துருச்சா? வெந்துட்டு வருது, வெந்துச்சு. 90% வந்துச்சு. ஓகே, ரொம்ப ஏலக்காய் தூள் போடலாம். நெய் போடு, நெய் போடு, இன்னொரு ஸ்பூன் போடு. நெய் ஜெனரல் நிறைய ஊத்துவாங்களே. நிறைய ஊத்துனா இல்ல, ஊத்துனா கொஞ்சம் பொறுத்து ஊத்திக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம். அப்படியே தலத்தலன்னு வரும்னுவாங்க. அதுக்கு நெய் தான் நிறைய ஊத்தணும். நெய் நிறைய ஊத்தணும். இறக்கும் போது நெய்யை ஊத்திட்டு இறக்கிக்கணும். அந்த கடைசியில் ஊத்துற நெய் தான் வெளில தெரியும். இந்த கல்யாண வீட்டு கேசரின்னு ஒரு ரெசிபி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நெய்க்கு விட ஜாஸ்தியா எண்ணெய் ஊற்றுவாங்க. அப்பதான் அது அப்படியே தலத்தலான்னு இருக்கும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நம்ம நெய் தான் ஊற்றிருக்கோம். இதுவும் தலத்தலான்னு நல்லா இருக்குமா? இருக்கும். நெய் ஊற்றினாங்க, அது கொஞ்சமாக செய்கிறதுனால நம்ம நெய்யாக ஊற்றுறோம். கல்யாண வீட்டில் நிறைய செய்வாங்க இல்லையா, அவ்வளோ நெய் ஒன்று எண்ணெய் ஊற்றுவாங்க. போட்டலாம். இந்த டைம்ல ஏதாவது ஃப்ரூட்ஸ் போடுற தோணுச்சுன்னா போடுங்க. பைனாப்பிள் போடுறதா இருந்தா டேஸ்ட் பண்ணிட்டு போடுங்க. புளிப்பா இருந்ததுனாக்கா போடாம எசன்ஸ் இருந்தா விடுங்க, இல்லாட்டி வேண்டாம். இன்னைக்கு நம்ம எதுவும் சேர்க்க போறது இல்லை இல்லையா? எதுவும் சேர்க்க போறது இல்லை. நெய் போடணுமா? நெய் போட்டு இறக்கிறதா நம்ம போடு. அந்த மாதிரி ஒட்டாம வரணுமா? இதான் பதமா? ஆமா. ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நெய் உருகியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? முந்திரி திராட்சையை வறுக்கணும், நெய்யில் பொரிக்கணும்.
வறுக்கணுமா பொரிக்கணுமா? இனிமேல் தான் பண்ண போறியா? பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் பைனாப்பிள் பீஸ் போடுங்க. போட்டு பார்த்துட்டு அந்த பழம் புளிப்பா என்னன்னு பார்த்துட்டு புளிப்பாக இருந்ததுன்னு நீங்கள்